இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். SRM குழும மோசடி வழக்கை நடுவண் புலனாய்வுத்துறைக்கு மாற்றக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 2014ஆம் ஆண்டு 8ஆம் வகுப்பு மாணவியை கொன்ற 2 பேருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்தது சேலம் விரைவு நீதிமன்றம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 27 நாட்கள் நடைபெறும் என அவைத்தலைவர் தனபால் தகவல். தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் 2.5 லட்சம் கோடி ரூபாய் என நிதித்துறை செயலாளர் சண்முகம் தகவல். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. இல்லாத நிறுவனத்திற்கு போலி ஆவணம் மூலம் கடன் கொடுத்த ஸ்டேட் வங்கி மேலாளருக்கு 4 ஆண்டுகள் சிறை. திருவாரூர் அருகே வயல்களின் நடுவில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கு மதில் சுவர் இல்லாததால் பொருட்கள் திருடு போவதாக புகார். தூய்மையை வலியுறுத்தி கன்னியாகுமரியில் 60 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற மனித சங்கிலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. வழக்குரைஞர்களுக்கு எதிரான சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி வேலூரில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம். கோவில்பட்டியில் 7.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நவீன ஹாக்கி திடலை திறக்குமாறு வீரர்கள் கோரிக்கை. இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.